தவறான எண்ணத்துடன் துளசியை தனியிடத்திற்கு அழைத்துச் சென்ற டிரைவர் அவளிடம் தவறாக நடக்க முயல அவள் அவனை தள்ளிவிட்டு விஷ்ணுவுக்கு போன் செய்கிறாள். ஆனால் அவன் அவளை பிடித்து வற்புறுத்துகிறார். அப்போ பின்னாடி இருந்து வந்த சைக்கோ டிரைவரை தாக்கிட்டு துளசியை ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போறார். துளசியை தேடி வந்த விஷ்ணு கோபத்தில் லாரி டிரைவரை அடிக்க ஆரம்பிக்கிறார். துளசியை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டதா டிரைவர் சொல்ல விஷ்ணு அவரை கூட்டிக்கிட்டு தேட போறார். மறுபுறம் ஒரு சைக்கோ கொலையாளி பெண்களை கொலை செய்துவிட்டு நகரில் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்ததால் போலீசார் ஒவ்வொரு சந்திப்பில் அப்ப விஷ்ணுவும் அங்கே வந்து போலீஸ் கிட்ட இவன் லிப் தர்ற சாக்குல பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்தான்னு சொன்னான். ஆம்புலன்ஸ் ஆள் இவனை அடிச்சுட்டு பொண்ணை கடத்தித்தான். அவனை இவனாலதான் அடையாளம் காட்ட முடியும். உடனே போலீஸ் விஷ்ணுவிடம் புகார் வாங்க ஒரு போன் வருகிறது. சைக்கோ கில்லர் ஒருவன் பெண்ணை கொன்று ஆம்புலன்ஸில் தப்பிப்பதாக போனில் தகவல் வந்தது. இதை கேட்டதும் விஷ்ணு அதிர்ச்சியில் உறைந்தார். தெரிஞ்சவரையும் ஆம்புலன்ஸ் ஆள் கூட்டிட்டு போனதா சொன்னதால போலீஸ் உறுதி செய்ய டிரைவருக்கு கொலையாளி படத்தை காட்டுறாங்க. ஸ்கெட்சை பார்த்ததும் டிரைவர் நடுங்கி ஆம் இவன்தான் என்று சொன்னான். எல்லாம் தெரிந்ததும் விஷ்ணு துளசியை காப்பாற்ற புறப்பட்டார். பல டிரைவர்களிடம் துளசி போட்டோவை காட்ட யாரும் அவளை பார்க்கவில்லை. அதனால் இந்தியா முழுக்க பார்சல் அனுப்பும் கூரியர் கம்பெனிக்கு விஷ்ணு போனார். விஷ்ணு சொன்னதும் கில்லர் ஸ்கெட்சை மேனேஜர் எல்லா டிரைவர்ஸ் குரூப்பிலும் அனுப்பினார். ஆனால் தந்திரமான அந்த சைக்கோ துளசியை காட்டு வழியே தனி இடத்திற்கு கடத்தினார்.